மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை அமைச்சர்களின் பதில் உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு என்ற ஒரு அரசின் கடமை நல்லாட்சியும் இலக்கணத்தையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்து தந்தவர் ஐயன் வள்ளுவர். மக்களின் தேவைகளை அறிதல், அதற்கான வளங்களை உருவாக்குதல், உருவாக்கிய வளங்களை பாதுகாத்தல், அவற்றை நியாயமாக பகிர்ந்தளித்தல், அதன் பயன் கடுகோடி மனிதனும் சென்று அடைவதை உறுதி செய்தல், இதுவே நல்லாட்சி. ஜனநாயகத்தின் மாண்பை காத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடின்றி வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பேரவையின் நடுநிலையோடு நிதானத்தோடும் வழிநடத்தி வரும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரசிகர் மன்றத்தில் தொடங்கி மக்கள் இயக்கமாக வளர்ந்து அரசியல் கட்சியாக உருவெடுத்து என்னுடைய 30 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையும் இயக்கத்தின் மீதான அசைக்க முடியாத விசுவாசத்தையும் அங்கீகரித்து இந்த உயரிய பொறுப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தொடர்ந்து வழிநடத்தி வரும் எங்கள் பொதுச் செயலாளர், என்னுடைய ஆசான், என்னுடைய வழிகாட்டி மாண்புமிகு அமைச்சரும் அண்ணன் புஷி என் ஆனந்தண்ணன் அவர்களுக்கு என் பொது வாழ்க்கை பயணத்தில் உறுதியாக இருக்கும் எனது தாய், தந்தை, எனது மனைவி, எனது மகன்கள் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பேரவையில் தங்களின் குரலாக ஒலிக்கும் வாய்ப்பை வழங்கிய கடலூர் தொகுதி மக்களுக்கு என் தலைவணங்கிய நன்றி. குறிப்பாக என்னை ஆதரித்த தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், இளைஞர்கள், என்னுடைய நண்பர்கள் மற்றும் முதல் முறை தலைமுறை வாக்காளர்கள் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு தோளாட தோள் நின்று வீதி வீதியாக வீடு வீடாக சென்று நமது வெற்றிக்காக உழைத்த தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டருக்கும் என் அன்பும் நன்றியும். இந்த பேரவையில் வீட்டிற்கும் மாண்புமிகு சக அமைச்சர்கள், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், பேரவை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் கடலூர் ஒரு தொகுதி மட்டுமல்ல, தியாகத்திற்கும் சமூக நீதிக்கும் அரசியல் விழிப்புணர்வுக்கும் தனித்த வரலாறு கொண்ட மண். நிறைமாத கர்ப்பிணியாக சிறைக்கு சென்று மகப்பேறுக்காக வெளியே வந்து பிறந்த 15 நாட்களாக பச்சிளம் குழந்தையை அணைத்து கொண்டு மீண்டும் சிறைக்கு திரும்பிய வீரமங்கை விடுதலை போராட்ட தியாகியும் எங்கள் கொள்கையில் வழிகாட்டி தலைவர்கள் ஒருவருமாக அஞ்சலை அம்மாள் பிறந்த வளர்ந்த மண் இது. அவரது போராட்டம் சிறைச்சாலையோடு நின்றுவிடவில்லை. 1937, 1946, 1952 காலகட்டங்களில் மக்கள் பிரதிநிதியாக இந்த மாமன்றத்தில் தனது குரலை பதிவு செய்தவர் அவர். அதே கடலூர் மண்ணில் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை உருவாக்கி 1952ஆம் ஆண்டு தேர்தலில் 19 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற செய்து பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியவர் ஐயா SS ராமசாமி படையாச்சியார் அவர்கள். பதவியில் மட்டுமல்ல, மக்கள் சேவையிலும் தடம் பதித்தவர். கடலூரில் ரயில்வே, அரசு மருத்துவமனை மற்றும் பேருந்து நிலையம் போன்ற பொது பயன்பாட்டிற்காக தனது பல ஏக்கர் சொத்து நிலங்களை வழங்கிய பெருந்தகை. அஞ்சலை அம்மாள் தியாகத்தால் பெருமை சேர்த்த மண். ராமசாமி படையாச்சியார் மக்கள் சேவையால் பெருமை சேர்ந்த மண். அவர்கள் பிரதிநிதியாக பணியாற்ற இந்த மாமன்றத்தில் இதே கடலூர் மக்களின் பிரதிநிதியாக நான்கும் நிற்கிறேன். மிகவும் பிற்பட்ட சமூகத்தை சேர்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த எனக்கும் என்னுடன் சேர்ந்த 4 பேருக்கும் இந்த அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்த்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நடந்த மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை நான் பெருமையாக மட்டும் பார்க்கவில்லை, அவர்கள் விட்டு சென்ற மக்கள் சேவையில் தொடர்ச்சியாகவும் எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பாகவும் பார்க்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது வெறும் ஆட்சி மாற்றமல்ல, அரசியல் அதிகாரம் குறித்த மக்களின் பார்வையை மாற்றிய ஒரு ஜனநாயக புரட்சி. அரசியலும் அதிகாரமும் ஒரு சில குடும்பங்களில் தனி சொத்து அல்ல, மக்களுக்காக உழைக்க முன்வரும் ஒவ்வொரு சாதாரண மனிதருக்கும் அதில் உரிமை உண்டு என்ற நம்பிக்கை இந்த தேர்தல் விதைத்திருக்கின்றது. அரசியல் குடும்ப பின்னணி, அதிகார பலம், பணபலம் என்று எதுவும் இல்லாதவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம், ஆட்சியின் முடிவெடுக்கும் இடத்தை அடையலாம் என்பதை நமது வெற்றியை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது.
இதுவரை அதிகாரத்தின் கதவுகளுக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்களை ஆட்சியின் மையத்தில் அமைந்திருக்கும் நமது அரசு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பது நமக்கு வெறும் இலக்கிய வரியல்ல, நமது அரசின் அடிப்படை கொள்கை. சமூக நீதி என்பது மேடைகளில் முழங்கப்படும் முழக்கமல்ல, வாய்ப்புகளை வழங்கும்போது, பொறுப்புகளை பகிரும்போது, அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் போதும் வெளிப்பட வேண்டிய அரசியல் அறம். அந்த அரசியல் அறத்தை பேச்சில் மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்தளித்ததன் மூலம் நடைமுறையில் நிரூபித்துக்கிறது நமது அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக இரண்டு பெரிய கட்சிகள், ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுக. ஒருவர் ஆளுங்கட்சி என்றால் மற்றவர் எதிர்க்கட்சி. ஒருவர் இந்த பக்கம் என்றால் அமர்ந்தால் மற்றவர்கள் அந்த பக்கம் அமர்வார்கள். இப்படி மாறி மாறி ஆட்சி செய்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தமிழக மக்கள் எங்கள் தளபதி வாயிலாக ஒரு புதிய தீர்ப்பை எழுதியுள்ளார். இரண்டு பேரும் எத்தனை ஆண்டுகளாக தான் இப்படி போட்டி போட்டு கொண்டிருப்பீர்கள்? வாருங்கள், இனிமேல் ஒற்றுமையாக ஒரே பக்கத்தில் அமரலாம் என்று சொல்லி திமுகவையும் அதிமுகவையும் ஒரே பக்கத்தில் அருகருகே அமைய வைத்த பெருமை எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சாரும். இரண்டு கட்சியினரும் ஒரே பக்கத்தில் அமர்ந்து மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக்கொண்டு முன்பை விட ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சிகள் இப்படி ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தியது எங்கள் தளபதி ஆட்சியில் முதல் சாதனையின் ஒன்றாகும். அவர்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் தொடர்ந்து நீடிக்கவும், அவர்களுக்காக மக்கள் தேர்வு செய்து கொடுத்துள்ள இந்த இருக்கைகள் இன்னும் பல ஆண்டுகள் அங்கெங்கே நிலைத்திருக்கட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாக்களிப்பதோடு மக்களின் ஜனநாயக கடமை முடிந்துவிடவில்லை. அரசின் நடவடிக்கைகளை கவனிப்பதும், ஆட்சியின் முடிவுகளை கேள்வி கேட்பதும், தங்களின் கருத்துக்களை தெரிவிப்பதும் ஜனநாயகத்தின் மக்களுக்குள்ள உரிமையும் கடமையும் ஆகும். ஒரு காலத்தில் சட்டமன்ற நிகழ்வுகள் மறுநாள் செய்தித்தாள்களில் ஒரு சில வரிகள் மட்டுமே மக்களை சென்றடைந்தன. ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறியிருக்கின்றது. வீடுகளில், அலுவலகங்களில், மருத்துவமனைகளில், வரவேற்பு அறைகளில், தேநீர் கடைகளில், சலூன் கடைகளில் என பட்டி தொட்டி எங்கும் சட்டமன்றம் நேரலை பார்க்கப்படுகிறது. மக்கள் வரவு செலவு திட்டம் குறித்து விவாதிக்கின்றார்கள். மானிய கோரிக்கை எந்த துறை அமைச்சர் என்ன அறிவித்தார் என்று பேசுகிறார்கள். எந்த சட்டமன்ற உறுப்பினர் தனது தொகுதிக்கான என்ன கோரிக்கை வைத்தார் என்று கவனிக்கின்றார்கள். அமைச்சர்களின் செயல்பாடுகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடையும் மக்கள் நேரடியாக மதிப்பீடு செய்ய தொடங்கியிருக்கின்றார்கள். அவ்வளவு ஏன், நமது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கே இன்று தமிழ்நாடு முழுவதும் தனி ரசிகர் பட்டாளம் உருவாக்கின்றது. இது தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய அரசியல் அனுபவம். சட்டமன்றம் இன்று கோட்டைக்குள் மட்டும் நடைபெறவில்லை, தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டு வரவேற்பிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அரசியலும் அரசின் செயல்பாடுகளும் இன்று பொதுமக்களின் அன்றாட உரையாடலின் ஒரு பகுதியாக மாறுகின்றன. மக்கள் இது ஏதோ ஒரு அரசாக பார்க்கவில்லை, தங்களுடைய அரசாக பார்க்க தொடங்கியிருக்கின்றார்கள். சாதாரண கடகோடி மக்களையும் அரசியல் விழிப்புணர்வோடு இணைத்து அரசின் பங்குதாரர்களாகவே மாற்றிய பெருமை எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சாரும். நாங்கள் மக்களிடம் இருந்து விலகி நிற்பவர்கள் அல்ல, மக்களோடு மக்களாக வாழ்பவர்கள். அந்த எளிய மக்களின் கூட்டத்திலிருந்து அவர்களின் ஒருவராக இந்த பேரவைக்கு வந்தவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது சங்க இலக்கியம் ஒரு அரசின் தலையாய கடமை ஒரே வரியில் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. நன்னடை நல்கல் வேந்தர் கடனே. மக்களுக்கு நல்ல வழியை காட்டுவதும் நல்ல நிர்வாகத்தை வகுத்துவதும் ஆட்சியாளரின் கடமை என்பதே இதன் பொருள். 59 ஆண்டுகள் என்பது சாதாரண காலமல்ல, ஏறக்குறைய 2 தலைமுறைகளின் காலம். இந்த 59 ஆண்டுகள் இரு பெரும் கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்றன. அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு வளரவே இல்லை என்று நாம் கூறவில்லை. தமிழ்நாடு வளர்ந்திருக்கின்றது, பல நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றை மறப்பது அரசியல் நாகரிகம் அல்ல. ஆனால் 59 ஆண்டுகள் பிறகும் நாம் இந்த பேரவைக்கு எதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம்? தரமற்ற அரசு பள்ளி கட்டிடங்கள், மாணவ மாணவிகளால் போதுமான கழிப்பறை வசதி இல்லாத நிலை, அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவர்கள், மருந்துகள் மற்றும் அடிப்படை மருத்துவ வசதி இல்லாத நிலை, விவசாயிகளின் துயரம், போதிய பாசன வசதியின்மை, தேவையான எண்ணிக்கையில் நேரடி
நெல் நிலையங்கள் இல்லாத நிலை, உள்ளாட்சி அமைப்புகளின் பாதுகாப்பு குடிநீர், தரமான சாலைகள், கழிவுநீர் வசதி மற்றும் மழைநீர் வடிகால்கள் இல்லாத நிலை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு வீட்டு வசதி. சுருக்கமாக சொன்னால் ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அடிப்படை தேவைகள் பற்றிதான். 59 ஆண்டுகள் பிறகும் இந்த பேரவை நாம் விவாதித்து கொண்டே இருக்கின்றோம். அப்படியென்றால் மக்கள் மனதில் இயல்பாக எழும் கேள்வி ஒன்றுதான், இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்தார்கள்? இந்த கேள்விக்கான உதாரணத்தை நாம் வேறு எங்கும் தேட தேவையில்லை. என்னுடைய சொந்த தொகுதியின் கடலூரே அதற்கு சாட்சி. ஆட்சிகள் மாறின, ஆட்சியாளர்கள் மாறினார்கள், அமைச்சர்கள் மாறினார்கள், அறிவிப்புகள் வந்தன. ஆனால் கடலூரின் அடிப்படை மக்கள் பிரச்சனை மட்டும் முழுமையாக மாறவில்லை. குடிநீர், சாலை, கழிவுநீர், மழைநீர் வடிகால், வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி, நகர்ப்புற கட்டமைப்பு கடலூர் மக்கள் இன்றும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். மழைக்கு பிடித்த ஊர் கடலூர், புயலுக்கு பிடித்த ஊர் கடலூர், வெள்ளத்திற்கு பிடித்த ஊர் கடலூர், வெயிலின் தாக்கத்தில் கடலூர். கடலூர் எப்படி இருக்கிறது? அந்த அனைவரும் கவலைகள் கேட்கும் அளவிற்கு தொடர்ந்து இயற்கை சீற்றங்கள் பாதிக்கப்படும் மாவட்டம் கடலூர். இது இன்று ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். இன்று கண்டறியப்பட்ட உண்மை இல்லை, பல ஆண்டுகளாக அரசுகள் தெரிந்த உண்மை. அப்படி இருக்கும்போது முதல் முறையாக அமைச்சர் வந்து ஒரு 5 நிமிஷம் முதல் முறையாக பேசுறாரு. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க, உட்காருங்க, பேசுங்க. எத்தனை பேரிடர்கள் வந்தாலும் தாக்குப்பிடிக்க நிற்கக்கூடிய உட்கட்டமைப்பு அம்சத்தை உருவாக்கும் தொலைநோக்குடன் கடலூருக்கென நிரந்தர சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பெற்ற வேண்டாமா? புயல் வருகிறது, மரங்கள் வருகின்றன, மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, குடியிருப்புகள் வெள்ள நீர் பகுதியில் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதன் பிறகு ஒரு சாதாரண அறிவிப்பு வருகிறது. அந்த நிவாரணம் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் முழுமையாக சென்றிருக்கிறதா என்ற கேள்வி இருக்கின்றது. பேரிடர் வந்த பிறகு நிவாரணம் வழங்குவது அரசின் கடமை. ஆனால் அதே பாதிப்பு மீண்டும் ஏற்படாதவாறு முன்கூட்டியே திட்டமிடுவதின் நல்லாட்சியின் அடையாளம். பேரிடர் தாங்க உள்கட்டமைப்பு வேண்டும், பாதிப்பை தடுக்கும் நிரந்தர திட்டம் வேண்டும், அச்சமின்றி வாழக்கூடிய பாதுகாப்பான கடலூர் வேண்டும். அத்தகைய தொலைநோக்கு பார்வையோடு கடலூர் போன்ற தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் நீண்டகால பிரச்சனைகள், அதன் தன்மைகள் ஏற்ற நிரந்தர தீர்வுகளை உருவாக்குவதே எமது அரசின் நோக்கமாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் குறைகளை மட்டும் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் எங்களை ஆட்சியில் அமர்த்தவில்லை. அந்த குறைகளை சரி செய்து தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை செதுக்குவதற்கான இந்த பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், புதியதோர் உலகம் செய்வோம். அந்த நம்பிக்கையோடு பொறுப்புணர்வோடும் நாங்கள் ஆட்சி பணியை அணுகுகின்றோம். இவர்கள் புதியவர்கள், இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சிலர் ஏளனமாக பேசுகின்றார்கள். ஆமாம், ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் புதியவர்கள் இருக்கலாம், ஆனால் மக்களின் பிரச்சனைகள் மக்களோடு வாழ்ந்தவர்கள், மக்களின் தேவைகள் நேரடியாக அறிந்தவர்கள். ரெண்டு பக்கம் தானே, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். முடிச்சப்ப நான் ரெண்டு பக்கம் பாருங்க, இருங்க, நீங்க உட்காருங்க. அவர் முடித்த பிறகு we are new but we are quick learners. நாங்கள் புதியவர்கள் தான், ஆனால் விரைவாக கற்றுக்கொண்டு அதை விட வேகமாக செயல்படுத்தக்கூடியவர்கள். இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மாற்ற முடியும் என்பதை நிரூபிக்கும். அடுத்த 22 ஆண்டுகள் தமிழ்நாட்டை அடைய வேண்ட வளர்ச்சிக்கு வலிமையான அடித்தளத்தை அமைக்கவும் வகுத்திருக்கின்றோம். ஆனால் கொள்கைக்கு எதிராக கொள்ளக்கூடிய முன்கூட்டி கருத்துக்களுக்கு பதிலாக கருத்தை முன்வைக்காமல் தனிமனித தாக்குதலையும் அவதூறையும் ஆயுதமாக பயன்படுத்துவதும் ஆரோக்கியமான அரசியல் அல்ல. மக்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் பக்கம் பிரச்சனை இருந்தால் பேசுகிறார்கள், யார் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை மக்கள் தெளிவாக செய்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவர் கூறியது போல சுடரும் பொன் போல் ஒளிவிடும் பொன் போது தனது ஒளியை இழப்பதில்லை, மேலும் தூளை பொழிவிடும் பெறுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் முன்பகுதியில் அவருடைய கடலூர் மாவட்டத்தினுடைய பெருமைகள், அவரை சார்ந்த பெருமைகள் அதெல்லாம் சொன்னார். அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய அரசியல் எப்படி வந்தார், எப்படி அவருடைய பரிணாம வளர்ச்சி எல்லாம் சொன்னார். அதிலெல்லாம் நான் கேட்டு தான் நமக்கு வந்துருக்கிறோம். 53 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் வந்து மாறி மாறி ஆண்டாங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர் இல்லை, போகிறதுக்கு பாதை இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ நாங்கள் போடாத ரோட்லேயே போயின்னு இருக்கிறார். நாங்கள் கட்டாத ஆஸ்பத்திரியாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் இப்போ நம்ம 100 நாளில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டீங்க. அது அல்ல, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர் லெவலில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட அங்கேங்க பேசலாம். ஒரு அமைச்சரான பாடு ஒரு பேசுகிற பொழுது சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட இந்த இடத்துல இல்லை,
நீங்கள் ஆட்சி நடத்தும் போது இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம். 10ஆம் பொதுவாக மருத்துவமனை கட்டுறீங்க, ஒழுவுது, ஆஸ்பத்திரியில் டாக்டர்ன்றது ஒரு அமைச்சர்களுக்கு அழகில்லை. முதல்ல அது வந்து நேரடியாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்தீங்க 100 நாளில், நாங்கள் 100 நாளில் இந்த ஆஸ்பத்திரியை நாங்கள் புதுசாக கட்டிட்டோம், மொத்த டாக்டரையும் போட்டுட்டோம், கம்பவுண்டரை போட்டுட்டோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்கள் பெருமையை சொன்னால் கூட கேட்கலாம். இப்போ தான் வந்திருக்கிறீங்க. நாங்கள் ஏன் குற்றச்சாட்டை சொல்லாமல், ஏன் நாங்கள் 5 ஆண்டு காலம் இப்போ இந்த ஆட்சியில் செய்ததை மட்டும்தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், ஏதாவது குறிப்பிட்டு சொல்கிறோமா? அங்கே இங்கே பத்திரிக்கை வரத்தை சுட்டி காட்டுற மொழியை நீங்களும் 1 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துனா தான் என்னென்னு நாங்களும் உங்களை பற்றி குறைகள் சொல்ல முடியுறதால தான் நாங்கள் இதுவரையும் குறை சொல்லாமல் பத்திரிக்கை வர செய்தியை மாத்திரம் உங்கள்கிட்ட மேற்கோள் காட்டுறோம், எல்லாம் செய்கிறோம். இவ்வளோதான் விஷயம். ஆனால் 10ஆம் பொதுவாக 53 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் ஆண்டது எதையும் செய்யலாம் தவறு. ஏன்னு கேட்டால் பல பத்திரிகை என்ன சொல்லுகிறேன், சென்ற முறை நாங்கள்ல இந்தியா டுடே என்கிற ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் என்று அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் பத்திரிகை. இது நாங்கள் சொல்லலை. அது இப்படி பல சிறந்த ஆட்சி நடத்தது தான் திராவிட இயக்கம், குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி. அதனால தான் சொல்கிறேன், அமைச்சர்கள் பேசுகிற பொழுதாக இருந்தால், குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் அந்த இடத்த சுட்டி காட்டுங்க, இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த 10ஆம் பொதுவா அதை பண்ணோம் இதை பண்ண நான் ஏற்றுக்க முடியாது. இல்லை உட்காருங்க. உரையினுடைய ஆரம்பத்தில் இல்லை, நான் உன்னிப்பாக இருக்கும். உரையினுடைய ஆரம்பத்தில் முந்தைய ஆட்சியிலும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றினார்கள் அந்த ஒரு பாராட்டியும் சொன்னார் அவர். அதை நான் எல்லாரும் கவனிச்சு சொல்லியிருக்காரு. இருங்க, இல்லை அதையும் சொன்னார். நான் திருப்பி படிக்க சொல்லட்டுமா? அதை இல்லை 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 அது சொல்லியிருக்கார். இல்லை அதாவது முந்தைய ஆட்சியிலும் பல நல்ல திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றினார்கள்னு ஒரு பாராட்டுவரையும் முதல்ல சொல்லிட்டு தான் மற்றது தான் பேச ஆரம்பித்தார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல விரும்புவது என்னென்னா, இல்லை மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல் அல்ல. இல்லை இப்போ நீங்கள் சொல்ல வர்றது மாண்புமிகு அமைச்சர் சொல்லியது போல் அல்ல. 40-50 ஆண்டு காலமாக நாங்களும் நல்ல பணிகளெல்லாம் செய்திருக்கிறோம். அதோடு நீங்கள் அதை சொல்லிட்டு நீங்கள் உட்காரலாம். நீங்கள் ஒரு அனுபவம் உள்ள ஒரு பேரவைத்தல் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நீண்ட நெடுநாளும் தெரியும். நீங்கள் திராவிட இயக்கத்தில் இருந்தவர், நான் அதெல்லாம் மறுக்கலை. நான் சொல்கிறேன், புதுசாக அமைச்சர் வந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போ பட்ஜெட் இப்போ தான் படிக்கிறீங்க. இதுக்கு பின்னால் நீங்கள் திட்டங்கள்லாம் போடப்பட்டு மக்களுக்கெல்லாம் போய் சேரணும். நீங்கள் இன்னும் போட்ட திட்டங்கள் எதுவும் மக்களுக்கு போகல. இது வரைக்கும் நாங்கள் போட்ட பட்ஜெட்டில் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுவும் நீங்கள் அதிகாரியில் கேட்டால் சொல்லுவாங்க, உங்களுடைய செக்ரட்டரி கேட்டால் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பொழுது இப்போ போடுற பட்ஜெட் தான் இன்னும் ஓராண்டு காலத்துக்கு உங்களுடைய திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணும். அப்படி சேர்கிற பொழுது நீங்கள் அதெல்லாம் செஞ்சோன்னு பின்னால் பெருமையாக பேசலாம், நான் அதில் மறுக்கலை. ஆனால் நாங்கள் 43 காலமாக சாலையே கிடையாது பல கிராமத்து. நான் ஏன் பேசுகிறேன், என்னுடைய ஊருக்கு நான் 84 எம்எல்ஏ பாடுதான் எங்கள் ஊருக்கு நான் பஸ் விட்டேன், ரோடு கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னால் திராவிட இயக்கம் வந்து தான் எல்லா கிராமத்துக்கும் சாலை போட்டிருக்கிறோம், எல்லா இடத்துக்கும் மருத்துவமனை கட்டிருக்கிறோம், ஆரம்ப சுகாதாரம் கட்டிருக்கிறோம், பள்ளிக்கூடம் கட்டிருக்கிறோம், உயர்நிலை கல்லூரியெல்லாம் கட்டிருக்கிறோம். நான் அதை வந்து நீ பெருமையாக பேச நான் சொல்கிறேன் இல்லை. ஆனால் 53 ஆண்டு காலமாக ஆஸ்பத்திரியில் ஒழுகுது, டாக்டர் போடலை, அது போடலாம், எப்படி நாடு இதெல்லாம் செய்தது நாங்கள் தான். உறுப்பினர் இருங்க. நேற்று முன்தினம் பள்ளிப்பட்டு எம்எல்ஏவாக இருந்த ரெட்டியார் இல்லை ரெட்டி ஏகம்ப ரெட்டியார் அவருடைய 100ஆண்டு விழாவுக்கு போனேன். அப்போ நான் சொன்னேன், 80-84 நான் வந்து 17 தொகுதிகளுக்கு செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளடக்கிய செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 17 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இருந்தேன். அப்போல்லாம் ரோடே இருக்காதுப்பா, அப்போல்லாம் லைட்டே இருக்காதுப்பா, கார்களே பல ஊரில் இருக்காதப்பா. அந்த ஊர்லாம் வரும்போது நான் எண்ணி பார்க்க இப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன். காலப்போக்கில் ஒவ்வொரு ஆட்சியும் பல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி. ஆனால் அவர் சொல்ல வந்த கருத்து என்ன என்றால், அவ்வளவு செய்தும் கூட முதல்ல பாராட்டினார். முதல் பேராவே அதான், செய்தும் கூட இன்னும் வசதி இல்லாத இருக்கிற நிலைமை இருக்குது. நான் சொல்ல அது அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் இருக்கு, இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது என்கிற அந்த அர்த்தத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே செய்யலை எப்படி சொல்ல முடியும்? அவரு நீர்வளத்துறை அமைச்சர் எதை சொல்கிறாங்க கேட்டுக்கலாமே. இல்லை உடனே கூட மாண்பு உறுப்பினர் அண்ணன் வந்து மூத்த உறுப்பினர், எதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க போகிறீங்கன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். உண்மையாகவே டாக்டர் பற்றாக்குறை, நர்ஸு பற்றாக்குறையெல்லாம் இருக்குது. அதை ஏன் நீங்கள் அண்ணன் செஞ்சுருக்கலாமேன்றதை அவர் முதல்ல எல்லாமே நல்லா தான் செஞ்சுன்னு இருந்தாங்க. ஆனாலும் குறைகள் இருக்குது என்பதை தான் மாண்பு அமைச்சர் அவர்கள் அதை வந்து சுட்டி காட்டினார். இதே மாதிரி பர்டிகுலராக இப்போ இந்த அமைச்சர் இது செய்யலை, அவர் பேரை சொல்லி அவர் எதுவுமே அவர் சொல்லலை.
அவர் ஒழுங்காக இப்போ தான் முதல்ல அமைச்சராக 100 நாள் தான் ஆச்சு. நாங்கள் அந்த 100 நாளே பல சாதனைகளை செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நிறைய குறைகள் இருக்குது என்பதை அவர் சுட்டி காட்டினார். அதை கண்டிப்பாக எங்களுடைய ஆட்சியில் அதையெல்லாம் நாங்கள் செய்துவோம் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர். சரி, இப்போ மாண்பு உறுப்பினர் பேசி முடிக்கிட்டோம். இன்னும் முடிக்கலை. ஒரு கொடுக்குறேன். பேரவைத் தலைவர், மக்களுடைய தேவைகள் என்பது அதிகம்தான். எந்த காலகட்டத்திலும் மக்களுடைய தேவைகள் அதிகம்தான். ஆனால் அந்தந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கைக்கு ஏற்பத்தான் ஒரு அரசாங்கம் திட்டங்களை போட முடியும், வரவு செலவு செய்ய முடியும். அது எந்த ஆட்சியை வந்தாலும் சரி, ஜனநாயக நாட்டில் அந்தந்த ஆண்டுக்கு வருகிற வருவாய் வைத்துத்தான் நாம் எப்பவுமே போடுறோம். ஆனால் மக்களுடைய தேவையை முழுமையாக பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணி வர முடியும். எனவே ஆண்டாண்டு நாங்கள் போட்ட பட்ஜெட்டு மக்களுக்காக 100% போட்டிருக்கிறோம். மக்களுடைய பாராட்டை பெற்றிருக்கிறோம். அதனால் குறை என்பதை அவர் சொல்கிற அந்த அஞ்சலை அம்மாள் என்கிற ஒரு புகழ்பெற்ற சமூக சேவைக்கு கூட திராவிட மாடல் ஆட்சியில் தான் நாங்கள் நூலகம் கட்டுவதற்கு இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டு பணம் ஒதுக்கப்பட்டு பில்டிங் கட்டுக்கிறாங்க அவங்களுடைய மாவட்டத்தில். ஏன்னா அவங்களுக்கு புகழ் சேர்க்கின்ற தான். இப்படி பலதை நாங்கள் திராவிட இயக்கம் செய்திருக்கிறோம். அதை செய்ததை நீங்கள் மனதார பாராட்டினாலும் பரவாயில்ல, குறை சொல்ல வேணும். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளும் தரப்பில் இருக்கின்ற பேசுகின்ற அனைவருமே அண்ணா காலத்திலேருந்து எழுக்கிறாங்க. திராவிட பாரம்பரியம், திராவிட காலத்திலிருந்து என்ன செஞ்சீங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால 5 ஆண்டு கால நல்லாட்சியில் நாடு மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலும் முதல்நிலை மாநிலமாக பொருளாதார வளர்ச்சி 11.19% எட்டியிருக்கு என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு என்று சொன்னால், திராவிட பாரம்பரியத்துடைய வளர்ச்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு பதிவு செய்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவே வியக்கின்ற வகையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி முடித்தது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். யாராலும் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லப்பட்ட சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை புதிய வீராணம் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தியது மாண்புமிகு அம்மா அவர்கள். அதேபோல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதேபோல தமிழகத்திலே 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கி தந்தது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி சேர்ந்த கொறடா அவர்கள் சொன்னார்கள், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, எல்லாருமே செஞ்சுருக்காங்க, இருந்தாலும் ஒரு சில குறைகளில் தான் சொன்ன தவிர நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நகரத்திற்கும் திட்டமிட்ட வளர்ச்சி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சமமான வாய்ப்பு, ஒவ்வொரு தலைமுறைக்கும் நிலையான எதிர்காலம், இதுவே எங்கள் இலக்கு, இதுவே எங்கள் பயணம், இதுவே எங்கள் அரசின் உறுதி. இந்த தொலைநோக்கத்தோடு உறுதியோடும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் மானிய கோரிக்கை இந்த மாவட்டத்தின் ஒப்புதலுக்காக முன்வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப தமிழ்நாடு வீட்டு வசதியின் வாரியத்தில் புதிதாக செயல்படுத்தப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் இவ்வாண்டு முதல் பொது மக்களிடம் எத்தகைய தேவை உள்ளது என்பதை அறிந்து அதற்கேற்ப செயல்படுத்தவும், திட்டங்களுக்கு தேவையான வரைபடங்கள் வல்லுநர்களை கொண்டு சிறந்த முறையில் உருவாக்கி செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு வீடு வசதியின் வாரியத்தின் விற்பனைக்கு தயாராக உள்ள வீடுகள் மற்றும் மனைகள் இணையதளம் மூலம் விற்பனைக்கு செய்திடும் வகையில் 12/8/2026 அன்று இணையதள விற்பனை துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்விணையகம் மூலம் தற்போது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்கள், விற்பனைக்கு தயாராக உள்ள மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக மனைகள் ஆகிய மொத்தம் 7659 அலகுகள் விற்பனை செய்வதற்கான விண்ணப்பங்களை வரவேற்கப்பட்டு விவரங்கள் பதிவேற்றும் செயல்பட்டுவிட்டது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான வீடுகள் மற்றும் மனைகள் பெறுவதற்கான வழிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. இதுவரை 6082 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 600 வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. மேலும் புதிய திட்டங்களை செயல்படுத்த சாத்தியக்கூறுள்ள நிலங்கள் அனைத்தும் அடையாளம் காணப்பட்டு அந்த நிலங்களில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டு முழுவதும் வாரியத்தின் நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக அந்நிலங்களை
ஜியோடேக் மூலம் கண்டறிந்து கணினமயமாக்கி மற்றும் வேலி அமைக்க உரிய நடவடிக்கைகள் முழுவீச்சில் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைக்கேற்ப தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் புதிய கணினி மின்னணு மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட்டு வருவதுடன் குறிப்பாக பணியாளர்கள் மேலாண்மை, ஓய்வூதியர்கள் மேலாண்மை, திட்ட மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு, நிதி மற்றும் கணக்கு மேலாண்மை போன்ற அனைத்தும் அலுவலக பணிகளும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கண்ட சீர்திருத்த மேலாண்மை நடவடிக்கைகள் மூலம் வாரியத்தின் செயல்பாடுகள் அதிகரிப்பதுடன் இவ்வாரியம் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் எளிதாகவும் விரைவாகவும் பொதுமக்கள் சென்றடையும் அனைத்து முயற்சிகளும் மேம்பட்டு வருகிறது என்பதை இம்மாமன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வளர்ச்சி என்பது சீரற்றதாகவும் நிலையற்றதாகவும் இருந்தால் நாட்டின் வளர்ச்சி எவ்வாறு சிறப்பானதாகவும் இருக்கும். எனவே இவற்றின் கருத்தில் கொண்டு மாநிலம் முழுவதும் சீரான மற்றும் நிலைத்த வளர்ச்சியை உறுதி செய்ய நகர் ஊரமைப்புத் துறையால் 10 மண்டலங்களாக மண்டல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதுடன் இதில் முதல் கட்டமாக மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய 5 மண்டலங்கள் திட்டங்களை வரைவு அறிக்கைகள் ஏப்ரல் 2020 தேதிக்குள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. அனைத்து திட்டமிடல் அதிகார அமைப்புகள் சட்டப்பூர்வமாக புவியியல் தகவல் அமைப்பு அடிப்படையில் முழுமையான திட்டங்கள், மண்டல திட்டங்கள் மற்றும் நில பயன்பாட்டு திட்டங்கள் தயாரித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த 20 ஆண்டுகளாக நகரங்களில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் மாநிலம் முழுவதும் 130 நகரங்களுக்கு GIS அடிப்படையிலான 123 முழுமை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதுடன் இவற்றில் திருப்பூர், சேலம், ஈரோடு, வேலூர், திருநெல்வேலி, திண்டுக்கல், காரைக்குடி, வேளாங்கண்ணியுடன் கூடிய நாகப்பட்டினம் மற்றும் நாகர்கோயில் ஆகிய 9 நகரங்களாக இறுதியாக முழுமை திட்டப்பணிகள் ஏப்ரல் 2027க்குள் முடிவடை உள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கடந்த ஆண்டுகளில் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருப்பூர், சேலம், ஓசூர் ஆகிய 6 மாநகரங்களில் நகர்ப்புற வளர்ச்சி குழுமம் அமைக்கப்படும் என்பதை அறிவிப்பு மட்டுமே செய்யப்பட்டது. அவை இன்றளவு அமைக்கப்படாமல் உள்ளன. எனவே வளர்ந்து வரும் நகர்ப்புறங்களில் தேவையான கருத்தில் கொண்டு இவ்வரசு நகர்ப்புற வளர்ச்சி குழுமங்களை படிப்படியாக நடைமுறை உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒற்றை சாளர முறையில் பெறப்படும் விண்ணப்பங்களின் அனுமதிக்காக காலத்தை குறைத்து கட்டட அனுமதி வழங்கும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் விண்ணப்பதாரர்கள், அரசு அலுவலர்கள் மீண்டும் மீண்டும் அணுகும் அவசியம் தவிர்க்கப்பட்டு திட்ட அனுமதி பெறும் காலம் அளவு வெகு குறைவாக குறைந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு அமைந்த பிறகு எடுத்த துரித நடவடிக்கையால் 2141 மனைப்பிரிவுகள், 1047 கட்டட உத்தேசங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படுவதுடன் தொழில்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் 76 விண்ணப்பங்கள் விரைவாக அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிறு குழு மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர் என பலரும் பயன்பெறும் வகையில் சுய சான்றளிப்பு ஒப்புதல் திட்டம் வாயிலாக 10 மீட்டர் வரை உயரம் கொண்ட வெண்மை மற்றும் பசுமை வகை தொழிற்சாலை கட்டிடங்கள், 7500 சதுர அடியில் வரையிலாக மனைப்பிரிவுகள், 5000 சதுர அடி வரையிலான கட்டட பரப்பளவு கொண்ட தொழிற்சாலை கட்டடங்கள் கட்ட ஒற்றை சாளர இணையதளம் வாயிலாக அனுமதி வழங்கும் முறை 22/6/2026 முதல் இவ்வரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் 322 தொழிற்சாலை கட்டிடங்கள் இதுவரை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புவிசார் தகவல் அமைப்பு உதவியுடன் நிலத்தோற்றம், பரிமாண வளர்ச்சி, நிலசாய்வு, பாறை அமைப்பு, மண்ணியல், நிலப்பரப்பு மற்றும் நிலைய பயன்பாடு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் நகர்ப்புற மையங்களில் அருகாமையிலும் மலையடிவாரங்களும் தொலைவிலும் அமைந்துள்ள பகுதிகளை நேரடியாக கள ஆய்வு செய்து மலையிட குழுமம் பகுதி வரம்பிலிருந்து விலக்களிக்க வேண்டிய பகுதிகளை அடையாளம் காண தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டு சர்வே எண்கள் வாரியாக மலையிட குழு பகுதிகளை வரையறுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதே நடைமுறை மற்ற மலையிட பாதுகாப்பு பகுதிகளும் பின்பற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கல்வி நிறுவன சங்கடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கையை அடுத்து 1/1/2011க்குள் முன்னர் திட்டமில்லா பகுதி கட்டப்பட்ட அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்கள் வரன்முறை அனுமதி பெறுவதற்கான கூடுதல் வாய்ப்பை வழங்கும் நோக்கில் விண்ணப்பதாரர்களுக்கான கால அவகாசம் 5/7/2027 வரை இவ்வரசால் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 67 கல்லூரிகள், 26 பள்ளிகள் வரன்முறைப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனுமதியற்ற மனைப்பிரிவுகள்
20/10/2016 அன்று அல்லது அதற்கு முன்னர் ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கான பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தால் அம்மனையின் உரிமையாளர் தங்களது மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்திக் கொள்ள மனைப்பிரிவு வரன்முறை திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 30/6/2027 வரை 1 வருட காலத்திற்கு கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசு அமைந்த பின்னர் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 391 மனைப்பிரிவுகள் வரன்முறைப்படுத்தப்பட்டுள்ளது. நமது அரசு பொறுப்பேற்ற பிறகு நகர் ஊரமைப்பு துறையால் பல முன்முயற்சிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதில் ஆய்வு நடைமுறைகளை எளிமைப்படுத்தி தொழில் செய்வதை எளிதாக்கும் வகையில் ஒற்றை சாளர முறை கூட்டு ஆய்வு முகப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இம்முறை மூலம் பல்வேறு தடையின்மை சான்றிதழ் வழங்கும் துறைகளை ஒரே தளத்தில் ஒருங்கிணைத்தப்படுவதுடன் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அனுமதி வழங்க வழிவகுக்கும். மேலும் திட்ட அனுமதி மற்றும் கட்டட அனுமதி பெறுவதற்காக CMDA, DDCP மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஆகிய துறைகள் கட்டட கலைஞர்கள் பொறியாளர்கள் தனித்தனியே பதிவு செய்யாமல் ஒரே தளத்தில் பதிவு செய்வதற்கான ஒருங்கிணைந்த பதிவு தளம் உருவாக்க இவ்வரசு தற்போது ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் நடைமுறையில் எளிமையாக்கப்பட்டு தொழில் செய்வதை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். ஒற்றை சாளர முறை வழியாக இணையதளம் வழியாக மேல்முறையீடு மற்றும் தீர்வு காணும் நடைமுறை அமல்படுத்த இவ்வரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி திட்ட அனுமதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்காக எதிராக மேல்முறையீடு செய்ய விரும்புவோர் மேல்முறையீட்டு மனுக்களை இணையதள வழியில் தாக்கல் செய்யும் வசதி ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் பொதுமக்கள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் அலுவலர்களுக்கு நேரில் சென்று ஆவணங்களை சமர்ப்பிப்பது தவிர்க்கப்பட்டு மேல்முறையீட்டு நடவடிக்கையில் ஏற்படும் காலதாமதங்கள் குறைக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற ஏழை மற்றும் குடிசை பகுதி வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பான தரமான மற்றும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை வழங்கி அனைவரும் கண்ணியமாக வாழ்விடத்தை உறுதி செய்வது தமிழ்நாடு அரசின் முக்கிய சமூக பொறுப்பாக உள்ளது. அனைத்தும் நகர குடிசை பகுதி வாழும் குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் அமைத்து மாநகரங்கள் மற்றும் நகரங்களை 2031 ஆண்டிற்குள் முன்னர் குடிசை பகுதிகளற்ற நகரங்கள் எனும் இலக்கினை அடைய விரைந்து பணிகளை இவ்வரசு மேற்கொண்டு வருகின்றது. மேலும் தற்போது முன்னேற்றத்தில் உள்ள 27,407 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகள் இந்த நிதியாண்டில் முழுவதும் நிலையில் உள்ளது. இவ்வாறு ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்கள் விரைந்து முடித்து பயனாளிகளிடம் ஒப்படைப்பதற்காக புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை இம்மாமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மறு திட்டப்பகுதியில் மின்சாரம், குடிநீர் வழங்குதல், கழிவுநீர் வெளியேற்றம், கட்டமைப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு அவ்வசதிகளை வழங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் வீடு வழங்குதல் என்றிலிருந்து வாழ தகுந்த வாழ்விடம் உருவாக்குதல் என்ற முழுமையான அணுகுமுறைக்கு தமிழ்நாடு மேலும் முன்னேற்றம் அடைகிறது. வீட்டு வசதியுடன் குடும்பங்கள் பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாடும் இணைந்து நடைபெறும் வகையில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட பகுதியில் திறன் மேம்பாட்டு கழகம், அரசு சாரா அமைப்புகள் ஆகியவற்றுடன் இணைந்து இளைஞர்கள் மற்றும் மகளிர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு குடும்பங்களில் வாழ்க்கை தரம் உயர்த்திட வழிவகை செய்வதுடன் விளையாட்டில் ஆர்வமுள்ள இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முறையான விளையாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். இதன் மூலம் குடியிருப்புகள் வெறும் கட்டடங்கள் இல்லாமல் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சமூகங்களாக மாற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை பெருநகர் வளர்ச்சியின் முக்கிய பங்கினை ஆற்றி வரும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் எதிர்கால தொலைநோக்கு திட்டங்களை இந்த அவையின் முன் எடுத்துரைப்பதற்கு முன்பாக நமது அரசு பொறுப்பேற்றும் போது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் எத்தகைய நிதிநிலையில் இருந்தது என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வருமாறு அவசியமாகிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமானது கட்டுமான பணிகளை மட்டும் மேற்கொள்ளும் ஒரு அமைப்பாக உருவாக்கப்படாமல் சென்னை பெருநகர பகுதியில் திட்டமிட்ட வளர்ச்சியை வழிநடத்தும் சட்டம் பூர்வமான பெருநகர் திட்டமிடல் அமைப்பாக CMDA உருவாக்கப்பட்டது. முழுமையான திட்டங்களை தயாரித்தல், நகர வளர்ச்சியை திட்டமிட்டு வழிநடத்தல் மற்றும் ஒழுங்குபடுத்தல், சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பாதுகாத்தல், அத்தகைய திட்டங்கள் அடிப்படையில் உருவாகும் பெருநகர அளவிலான முக்கிய கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தல் போன்ற இக்குழுமத்தின் முழுமையான பொறுப்பாகும்.
போக்குவரத்து முனையங்கள், மொத்த விற்பனை அங்காடிகள், மண்டல அளவிலான உட்கட்டமைப்பு மற்றும் சென்னை பெருநகர பகுதியின் முழுமையான நீடித்த வளர்ச்சிக்கு அவசியமான பிற பெருநகர அளவிலான திட்டங்கள் ஆகியவை சென்னை பெருநகர வளர்ச்சிக்கு குழுமத்தின் முக்கிய பணிகளாக இருந்து வந்தன. 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுதோறும் அரசின் நிதி உதவியை சார்ந்திருக்காமல் தனது சொந்த வருவாய் ஆதாரங்களை கொண்டு செயல்படும் தன்னிறைவு பெற்ற ஒரு சில அரசு நிறுவனங்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஒன்றாகும். மேம்பாட்டு கட்டடங்கள், திட்ட அனுமதி கட்டடங்கள், வரன்முறை கட்டடங்கள், வாடகை வருவாய், நிலவனங்கள், பணமாக்குதல் மற்றும் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு நிதியின் மீதான வட்டி வருவாய் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்கள் மூலம் குழுமம் தனது சொந்த வருவாயை உருவாக்கியது. இந்த நிதி ஆதாரங்கள் குழுமத்தின் சட்டப்பூர்வமாக திட்டமிடல் பணிகளை மேற்கொள்வதற்கான அதன் திட்டமிடல் நோக்கங்களில் உருவான பெருநகர அளவிலான முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பயன்பட்டு வந்தது. பல ஆண்டுகளாக இவ்வாறு திட்டமிட்ட நிதி ஆதாரங்கள் மூலம் 2021-24 நிதியாண்டில் தொடக்கத்தில் சென்னை வளர்ச்சி குழுமத்தின் ரூபாய் 2658.55 கோடி திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு நிதி இருந்தது. அந்த ஒரு நிதியாண்டில் மட்டும் குழுமத்தின் மொத்த வருவாய் ரூபாய் 389.81 கோடியாக, மொத்த செலவினம் ரூபாய் 258.92 கோடியாக இருந்தது. இதன் மூலம் ரூபாய் 130.89 கோடி ஆண்டு நிதி உபரி கையிருப்பு இருந்தது. மேலும் குழுமத்தின் வைப்பு தொகையிலிருந்து மட்டும் ரூபாய் 185.60 கோடி வட்டி வருவாய் கிடைத்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு இருந்த சென்னை பெருநகர் குழுமத்தின் வளர்ச்சி நிதி நிலைப்பாட்டை அடிப்படை பொறுப்புகளின் தன்மை 4 ஆண்டுகள் குறிப்பாக 2023-24 ஆண்டிலிருந்து பெருமளவு மாறின. கடந்த 5 ஆண்டுகளில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியின் கீழ் சென்னை பெருநகர் பகுதி ரூபாய் 1547.80 கோடி மதிப்பீட்டிலும் மற்றும் இதர துறைகளுக்கான ரூபாய் 2207.73 கோடி மதிப்பீட்டிலும் மொத்தமாக 3755.53 கோடி மதிப்பீட்டில் 201 உட்கமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதற்கு மேலாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பிற துறைகளுக்கு ரூபாய் 882.58 கோடி நிதியும், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு திட்டங்கள் ரூபாய் 201.07 கோடி நிதியும் மற்றும் வெளிவட்ட சாலை தொடர்பான பணிகளுக்கு ரூபாய் 2106.62 கோடி ரூபாய் நிதியும் மொத்தம் 6945.80 கோடி நிதி பொறுப்புகளுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு உள்ளன. இதன் காரணமாக திட்டங்களுக்கான நிதி தேவையும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களுக்கான நிதி பொறுப்புகளை அதிகரித்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தனது நிதி பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான கடன் பெற வேண்டிய மோசமானதொரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தனது வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்று வரும் திட்டங்களை தொடர்வதற்கான ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட நிதி பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கடன் பெற வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் உடனடியாக நிதி பொறுப்புகளை சமாளிப்பதற்காக ரூபாய் 200 கோடி முன்பணம் பெற வேண்டிய நிலைக்கு குழுமம் தள்ளப்படும் என்பது வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம்டியில் இத்தனை நீச்சுமை இருந்த போதிலும் சென்னை பெருநகர குழுச்சி முன்னேற்றத்துக்கு என்ன புதிய மாற்றங்களை செய்யலாம் என்று தொடர்ந்து சிந்தித்து வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமது துறையில் பல புதிய முன்னெடுப்புகள் எடுக்க அறிவுரைகளை வழங்குவதுடன் சென்னை பெருநகர் பரப்புவதற்குட்பட்ட பல அடுக்கு கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி வழங்கும் நடைமுறையை எளிமைப்படுத்தி வெளிப்படையாகவும் மற்றும் எளிமையாகவும் திட்ட அனுமதி சேவையை மக்களுக்கு விரைவாக வழங்கும் நோக்கில் ஒரு முக்கியமான சீர்திருத்தத்தை மேற்கொள்வதுடன் முன்னதாக பல அடுக்கு கட்டிடங்களுக்கான திட்ட அனுமதி விண்ணப்பங்கள் அரசின் ஒப்புதல் பெற வேண்டிய பின்னரே சென்னை பெருநகர குழுச்சி திட்ட அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. இதனால் திட்ட அனுமதி வழங்குவதற்கான பொதுவாக 3 மாதங்கள் மேல் காலதாமதம் ஏற்படுவதுடன் கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டு விண்ணப்பதாரர் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருந்தது. தற்போது திட்ட அனுமதி பெறுவதற்கான கால அவகாசம் சுமார் 45 நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது அரசு பொறுப்பேற்ற மே மாதம் முதல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மொத்தம் 192 கட்டட திட்டங்களுக்கு திட்ட அனுமதி வழங்கியுள்ளது. அவற்றில் 26 பல அடுக்குமாடி கட்டட திட்டங்களுக்கு 166 அடுக்குமாடி கட்டட திட்டங்களுக்கு அடங்கும். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் 2019 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி திட்ட அனுமதி அமைப்பு தற்போது நவீன தொழில்நுட்பத்துடன் மாற்றங்கள் விரைவாக நிர்வாக தேவைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் காலாகிவிட்டது. பழைய அமைப்பில் நிலவிய தாமதங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பை முற்றிலும் போக்கி வெளிப்படையாக நிர்வாகத்தை உறுதி செய்ய மாநிலம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ சார்ந்த ஸ்பீடு என்ற ஒருங்கிணைந்த திட்ட அனுமதி செயலாக்க அமைப்பை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உருவாக்கியுள்ளது. சிஎம்டே, டிடிசிபி உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும்
இதர துறைகள் அனைத்தையும் ஒரே மின்னணு தளத்தின் கீழ் இணைக்கும் இப்புதிய திட்டம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்ய தடையற்ற மக்கள் சேவை வழங்குவதில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த அரசு 2026ஆம் ஆண்டு அரசாணை எண் 184 மூலம் 1625 கிராமங்களையும் இணைத்து சென்னை பெருநகர வளர்ச்சி 5904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு விரிவாக்கிய தவிர அதற்கான முழுமையான திட்டத்தை உருவாக்க எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. சென்னை பெருநகர பகுதிக்கான 1189 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான 3வது முழுமையான திட்டத்தை தேர்டு மாஸ்டர் பிளான் 2027-2047 சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தற்போது தயாரித்து வருகிறது. மேலும் 3வது திட்டத்தின் இணையாக விரிவாக்கப்பட்ட சென்னை பெருநகர பகுதிக்கு தனித்துவம் விரிவாக்க முழுமை திட்டம் தயாரிக்கப்படும். நவீன GIS தொழில்நுட்பம் மற்றும் சர்வதேச நிபுணர்களுடன் வழிகாட்டுதலுடன் உருவாக்கப்படும் இத்திட்டம் உட்கட்டமைப்பு, நீர் மேலாண்மை மற்றும் காலநிலை தாங்குவதற்கான உறுதி செய்து சென்னை உலக தரம் வாய்ந்த முதன்மை நகரமாக உயர்த்தும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்று 3 பக்கம் தான். சரி, பயப்படாதீங்க. 3 பக்கம் தான். முடிச்சிடுவார். 3 பக்கம். படிக்க ஆரம்பிச்சிருங்க. தமிழ்நாட்டில் தற்போதைய 1173 முதன்மை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் உள்ளன. ஆனால் கடந்த 22 ஆண்டுகளாக மேலான கடன் வழங்குதல் குறைவு, கடன் வசூல் வீழ்ச்சி, வட்டி வருவாய் குறைவு, பணியாளர்கள் பற்றாக்குறை, சம்பளம் வழங்க இயலாத நிலை மற்றும் நிதி சமன்மின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. 200 சங்கங்கள் மட்டுமே லாபகரமாக செயல்பட்டு வந்தன. மீதி சங்கங்கள் செயலிழந்து இந்த துறை அழியும் நிலையில் இருந்தது. இந்த நிலையை மாற்றி கூட்டுறவு வசதி சங்கங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையிலே நமது அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவற்றின் சிலவற்றை இந்த அவைக்கு முன்மொழிகிறேன். 2021-22 முதல் 2025-26 வரை சராசரியாக 96 சங்கங்களுக்கு ரூபாய் 12.76 கோடி அளவிலே கடன்கள் வழங்கப்பட்டன. ஆனால் 2026-26ஆம் நிதியாண்டில் புதிய அரசு பதவியேற்ற 2 மாதங்களில் 285 சங்கங்களுக்கு 92.80 கோடி அளவில் பல்வேறு கடன்களை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2026-27 நிதியாண்டில் ரூபாய் 1100 கோடி கடன் வழங்கும் அளவிற்கு ஸ்திரத்தன்மை பெறப்பட்டுள்ளது. செயலற்ற இருந்த கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களை செயல்பாட்டில் கொண்டு வர அதன் வியாபாரங்களை பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் முதல் கட்டமாக அனைத்து சங்கங்களிலும் நகைக்கடன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நகைக்கடன் வழங்கும் உட்கட்டமைப்பு வசதி இன்றியும் வாடகை வழங்க வழிவகையிலும் இருந்த சங்கங்கள் குறைந்த வட்டியில் கடன்கள் வழங்கப்படுகிறது. நமது அரசு பதவியேற்று 2 மாதங்களில் 285 சங்கங்களுக்கு ரூபாய் 22.80 கோடி அளவில் உட்கட்டமைப்பு கடன்களும் 70 சங்கங்களுக்கு ரூபாய் 70 கோடி அளவில் நகைக்கடன் வழங்குவதற்கான காசு கடன்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது அரசின் கொள்கைக்கான நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையாக மற்றும் விரிவான சேவை ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் ஒருங்கிணைந்த மென்பொருள் உருவாக்கப்பட்டு அனைத்து 730 முதன்மை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களுக்கு கணினிமயமாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் கணினி மற்றும் இதர உபகரணங்கள் வாங்குவதற்காக வசதி இல்லாத 456 சங்கங்களுக்கு ரூபாய் 5.32 கோடி வழங்கப்பட்டுள்ளது. தாவா தீர்ப்பானை வட்டி கடன் தள்ளுபடி, நிலுவைக் கடன்களை மத்திய கால கடன்களாக மாற்றுதல், புதிய கடன் வழங்குதல் மற்றும் கடன் வசூலை விரிவுபடுத்தல் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் நீண்டகால நிதி சிக்கல்கள் பெருமளவில் சரி செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படாமல் இருந்த 5113 கடன் தீர்த்த அசல் ஆவணங்கள் உறுப்பினர்களுக்கு மீள வழங்கும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. சங்கங்களின் உறுப்பினர்களுக்கு புதிய கடன் வழங்குவதற்கு தகுதி உடையதாக மாற்றப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை பெருநகர போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளை ஒருங்கிணைக்க சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர் போக்குவரத்து அதிகார அமைப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலாக செயல்பட்டு வருகிறது. OMR சாலை மற்றும் பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலைகளை நகர்ப்புற மாதிரி சாலைகளாக மாற்றி விரிவான வடிவமைப்பு திட்டமும், GST சாலை மற்றும் வேளச்சேரி தரமணி சாலைகளை வாகனம் நிறுத்தமிட திட்டமும், தாம்பரம் மாநகராட்சி பகுதி மற்றும் காஞ்சிபுரம் நகர பகுதிகள் சாலை இடஒதுக்கீடு திட்டமும் தயாரிக்கப்படும். இது பாதசாரிகள் பொது போக்குவரத்து மற்றும் வாகன நிறுத்தங்களை சீரமைக்க உதவும். சென்னை 1 ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு முறையை செயலி 19 லட்சம் பயணிகள்
இதுவரை பதிவிறக்கம் செய்துள்ளனர். மேலும் தினசரி 1,20,000க்கும் அதிகமான பயணச்சீட்டுகள் இச்செயலி மூலம் வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கல்லூரி மாணவர்களுக்கான மானிய பயணச்சீட்டுகள் மற்றும் சென்னை ஒன்றுக்கு வாலெட் முறையில் விரைவில் சென்னை ஒன்று செயலில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கீழ் சென்னை சிறந்த இணைப்பு வசதியுடன் எளிதில் அணுகக்கூடிய நகரமாக உருவாக்குவதில் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றித்தராம சொல்லலாம். நன்றி. பண்ணுங்க, சொல்லுங்க, முடிச்சிருங்க. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கையின் மீது மாண்புமிகு உறுப்பினருக்கு தந்துள்ள வெட்டு தீர்மானங்கள் குறித்து அனைத்து கேள்விகளுக்கும் ஏற்ற பதில் எனது பதில் உரையிலும் கொள்கை விளக்க குறிப்பிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை கவனத்தில் கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துக் கொள்வதுடன் உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு உறுப்பினர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் கழக பொதுச் செயலாளர் ஆகியோருடன் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல அரசு தலைமை செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய செயலாளர்கள், நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர்கள், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை முதன்மை செயலாளர்கள், துறை தலைவர்கள் மற்றும் துறையின் அனைத்து அலுவலர்கள் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாவட்டத்தில் கூறப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயமாக நல்ல தீர்வு மக்களுக்கு பயன்படும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அமைத்த மக்கள் நல அரசினால் நிறைவேற்றப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்து இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்தமைக்கு நன்றி கூறி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் பழனிசாமி. மாண்பு உறுப்பினர் பழனிசாமி. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் 2 பேரும் ரொம்ப சிறப்பான பதில் எழுதி ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய உரையை கேட்டிருக்கிறோம். இப்போ வீட்டு வசதி துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் மாண்பு உறுப்பினர் பேசுகிற போதே அவர்களுடைய அந்த பதிலை உடனுக்குடன் பெற்றுத்தந்த அந்த பாங்கும் அவருடைய விரிவான அந்த பேச்சும் முதல் முறையாக அவர் பொறுப்பேற்றிருந்தாலும் மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய பங்களிப்பை ஆற்றினார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.